அத்தியாயம் 75. அடுத்த நாள். கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்கும் பசுமை பசுமையே. பச்சை பசேலென நெற்பயிர்கள். அனைத்து வயல்களிலும் இளவரசி போல கம்பீரமாக நிமிர்ந்திருக்க, அதில் நெற்மணிகள் அழகாக கிரீடம் போல வீற்றிருந்தாலும் அந்த இளவரசியை காற்றாகிய இளவரசன் தழுவும் போதெல்லாம் அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நாணம் கொண்டு வளைந்து இளவரசனின் மேல் கொண்ட காதலை பறைசாற்றி கொண்டிருக்க, பார்க்க அத்தனை அழகாக இருக்க, இதையெல்லாம் பார்க்க இல்லை ரசிக்க நேரம் இல்லாதவனாக ராகவ் அந்த பெரு வெளியில் தன் அவளை நோக்கி கத்தி கொண்டிருந்தான். சந்தியா! தூரத்தில் கோபமாக போய்க் கொண்டிருந்தவளை கூக்குரல் இட்டு கத்தி அழைக்க, அங்கும் இங்குமாக அங்கிருந்த வயல்களில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் திரும்பி பார்க்க, யாரை அழைத்தானோ அவளோ இவனை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் திரும்பி கூட பார்க்காமல் வயல்களில் இடையே இருந்த வரப்பின் வழியே போய்க் கொண்டிருக்க, இவனுக்குத்தான் பெருத்த அவமானம் ஆகியிருந்தது. அவள் என்னவோ மெதுவாகத்தான் நடந்து போய் கொண்டிருந்தாள். கோபம் இவன் மேல்தான் என்பது போல வயல்வெளியை ரசித்தபடியே தான் போய் கொண்டிருந்தாள். இவன் இன்னும் வரப்பில் கால் வைக்கவில்லை. காரணம், பட்டு வேஷ்டி கட்டி இருக்க அதனால் தயங்கி நிற்க, அவளோ புடவையை கட்டியபடி படு நிதானமாக போய்கொண்டிருந்தாள். அவளை பிடிக்க வேண்டுமென்றால் அந்த வரப்பில் ஏற வேண்டுமா? தலையை பீத்தபடி அவளையே பார்த்தபடியே இருந்தவனுக்கு வேறு வழியும் தெரியவில்லை. படுத்துறாளே என்று மனதுக்குள் சொல்லியபடியே வேகமாக வேஷ்டியை முழங்கால் வரை மடித்து கட்டியபடி வரப்பில் கால் வைத்தான். ஏன் இந்த கோபம் அவன் நாயகிக்கு? காணலாம். முல்லை முள்ளால் எடுப்பது போல இது நாள் வரை மனதில் நெருஞ்சி முள்ளாக உறுத்தியதை மனதை விட்டு அகற்றி கணவனிடம் சொன்னதன் மூலம் தன்னை ஆற்றுப்படுத்தி கொண்டிருந்தாள் சந்தியா. அடுத்த நாள் எழுந்தபொழுது காதணி விழா, பரபரப்பு. அந்த பரபரப்பிலும் கணவனை பார்க்க உற்று கவனித்த பொழுது அவன் முகத்தில் அங்கங்கு மருதாணியின் கீற்றல்கள் தடம் தெரியத்தான் செய்தது. பார்க்க கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அவன் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இவளை பார்த்து புன்னகைக்க, அவனின் ஆதுரத்தில் ஓடிப்போய் அவனின் அருகில் நின்றவளாக தன் கைகளை காட்டி அது சிவந்திருப்பதை காட்ட, என்னை விட நீ கொஞ்சம் என் மேல லவ்ஸ் அதிகமாகத்தான் வச்சிருப்ப போல சகி பேபி என்று கணவன் கல்மிஷமாக கண் சிமிட்டிய போதே மனைவியின் யோசனையில் முகம் சுருக்க அவன் தன் நெஞ்சினை காட்டினான். மொத்தத்தையும் இங்க வச்சிட்டீங்க மேடம், அதனாலதான் முகம் தப்பிச்சிச்சு என்றவனின் வார்த்தைகளில் இவள் முகம் செவ்வானமாக மாறி இருக்க, ராகவுக்கு அதில் கொள்ளை போக ஆசைதான். ஆனால் அடுத்தடுத்து நடந்த விழா நிகழ்ச்சியில் அவர்களின் நேரத்தை எடுத்துக்கொண்டன என்றுதான் சொல்ல வேண்டும். மிருணாளினியின் அண்ணனாக அவள் குழந்தை சிந்தியாவின் தாய்மாமனாக தன் மடியில் வைத்து காது குத்தும் வைபவம் நடந்தேறி இருக்க, அந்த வைபவத்திற்காக செய்ய வேண்டியவற்றை அனைத்தையும் சுகுமார், யசோதா தன் மகளுக்கு நிறைவாக செய்திருந்தனர். கணேசன் வசந்திக்கு அது நிறைவாகவே இருக்க, வழக்கம் போல வள்ளுவன் வாசுகி தம்பதியை போல காட்சி அளித்து அந்த சபையிலும் புன்னகை முகத்துடன் இருக்க, தன் தாய் தந்தையரிடம் புன்னகையை விரக்தியாக பார்த்தாள் சந்தியா. இந்த சபைக்கு, இந்த சமுதாயத்துக்கு முன் காட்டும் இந்த போலி புன்னகைக்கு பின் எத்தனை வருத்தங்கள், அதனால் எத்தனை பாதிப்புகள், முக்கியமாக சிந்தியாவின் வாழ்க்கை திசை மாற்றம், அவளின் இழப்பு என மனதை வருத்த கணவனின் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். அவள் என்ன நினைக்கின்றாள், எதனால் வருந்துகிறாள் என அவனுக்கு புரியாமலா? சகி, நடந்ததை நினைச்சு யோசிச்சு நம்மளை வருத்துறதுனால பிரயோஜனம் இல்லை. மிருணாளினி சந்தோஷப்பாரு. யாருக்காகவும் பார்க்காமல், தீர்வுக்காக காத்திருக்காமல் அவங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடிக்கிறாங்க என்ற பொழுதே சந்தியாவும் தலையை அட்ட, இவர்கள் இருவரும் சந்தோஷ் மிருணாளினி பற்றி பேசிக் கொண்டிருக்க, அங்கோ மிருணாளினியின் கண்களும் கலங்கி இருந்தன. அந்த விழாவுக்கு வந்திருந்த முக்கால்வாசி பேருக்கு சந்தோஷ் மிருணாளினி வாழ்க்கையில் நடந்தவை தெரியும். இவர்கள் காதுக்கு கேட்பது போலவே பேசினர். இன்னும் சரியாகல போல, இந்த பொண்ணு கூட அவனோட குழந்தைதான் போல, யாருக்கு தெரியும், இருக்கலாம். இன்னும் ஏதேதோ வார்த்தைகள். சந்தோஷ் அவற்றையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் லட்சியம் செய்யாமல் புன்னகைத்து கொண்டிருக்க, தன் அவனை பெரும் காதலுடன் வெகு நாட்களுக்கு பின் பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி அவர்கள் பேச தானும் ஒரு காரணம் தானே. 4 சுவருக்குள் நடந்ததை அத்தனை பேருக்கு கடை விரித்தவள் அவள்தானே. ஆனால் ஒரு நாள் கூட சந்தோஷ் அவளிடம் அந்த கோபத்தை காட்டியதில்லை. தன்னோடு இருந்தால் போதும் என்று இன்று வரை அவளிடம் கண்ணியம் காட்டுகிறானே. நினைக்கும் பொழுதே அவளுக்கு கண்களில் கண்ணீர் வர, சட்டென்று சந்தோஷின் கை பற்றியவளாக, ஐ லவ் யூ சந்தோஷ் என்று கண் இமைகளின் ஈரத்தோடு அவனிடம் புன்னகைக்க, அவன் புரியாமல் விழிக்க, சிந்தியா அன்னைக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தது ஞாபகம் இருக்க சந்தோஷ்? இன்று கண் சிமிட்ட சந்தோஷுக்கு ஒரு நிமிடம் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்றே புரியவில்லை. புரிந்த பொழுது நம்ப முடியாமல் பார்க்க, ஆனால் அதனால மட்டுமில்ல சந்தோஷ், எனக்காக, என் மேல இருக்கிற உன் காதலுக்காக, என்னோட ஒரு வார்த்தைக்காக அதை மதிச்சு என்னை விட்டு தள்ளி நிற்கிற உன் கண்ணியத்துக்காக. இதைவிட என் கொள்கை, ஈகோலாம் பெருசா படல. தாம்பத்திய பந்தம் உடல் மட்டும் சார்ந்ததில்ல, மனம் மட்டும் சார்ந்ததில்ல, அதற்கு மேலே உருவமில்லா ஒரு இணைப்பு. அது வார்த்தைகளினால சொல்ல முடியாத பந்தம். அது நம்ம வேற யார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்காது, நம்மையும் பிரிக்காது. அது உன்கிட்ட உணர்றேன். இதோ அங்க நிக்கிறாங்கல்ல என் அண்ணா சந்தியா கிட்ட பார்த்தேன் என்று அவள் கண்கள் அவர்கள் இருவரையும் பெருமையுடன் நோக்கியது.
சந்தியா ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க அவள் அண்ணன் புன்னகையுடன் அதை கேட்டுக்கொண்டிருக்க அவர்களை பார்த்தபடியே தன் கணவனிடம் பேச ஆரம்பித்தாள். யாருக்காகவோ செய்த பிடிக்காத திருமணம், இருவேறு குணங்கள். ஆனால் ஒரே நாளில் சந்தியாவுக்காக எங்க அண்ணாவும் என் அண்ணாவுக்காக சந்தியாவும் எப்படி மாறினாங்க? இங்க காதல் மட்டுமில்ல, நிறை குறையோடு தன்னோடு இணைய ஏத்துக்கிட்ட அவங்க பக்குவம், விட்டு கொடுத்தல்னு ஏகப்பட்ட குணங்கள். அவங்களுக்கு ஒரு துன்பம்னா அதுக்காக கடைசி வரை விடாமல் போராடுற அவங்க நம்பிக்கைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க திருமண வாழ்க்கையில இருக்கு. காதலிக்கும் போது காதல் மட்டும் இருக்கலாம், ஆனால் மன வாழ்க்கைன்னு வரும்பொழுது இதையெல்லாம் அங்கு தேவை. அதை நான் புரிஞ்சுக்கிறேன் சந்தோஷ் என்றவள் அவன் தோள் சாய, சந்தோஷ் அவளையே சில நிமிடங்கள் பார்த்தபடி இருந்தவன் தன்னவள் போல சீரியஸாக பேசாமல் தொண்டையை கனைத்தபடி, நமக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு 2 வயசு ஆகுது, அடுத்த குழந்தைக்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு, அந்த கேப்ல இன்னும் பொறுமையா யோசிக்கணுமா? எனக்கு என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்த மாதிரி இருக்கே இனி என்று கண் சிமிட்ட, சந்தோஷ் என்று செல்லமாக சினுங்க சந்தோஷின் கண்களில் வெகு நாட்களுக்கு பிறகு உயிரோட்டம் வந்திருக்க, இனி நீ இப்படி சினுங்கினா கேப்லாம் கிடையாது போல என்று அவள் காதில் கிசுகிசுக்க, நான் சொல்லலையே, நீங்க தான் சொன்னீங்க. குழந்தைக்கு தோப்பனார் எங்க இருக்காரு, இங்க வாங்க என்று அங்கிருந்த புரோகிதர் கூப்பிட்டு கொண்டிருக்க, அதை கூட காதில் வாங்காமல் இருவரும் பேசிக் கொண்டிருக்க, இவர்களின் குடும்பம் மட்டுமல்ல, விழாவுக்கு வந்திருந்த மொத்த கூட்டமும் சந்தோஷையும் மிருணாளினியும் பார்க்க ஆரம்பிக்க, மிருணாளினி நாணத்தில் குனிய, இவங்க 2 பேரும் சும்மாவே தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க, அதுலயும் உங்க அண்ணா பின்னி பெடல் எடுப்பான், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாமெல்லாம் சைட் கேரக்டர் தான் சகி என்று ராகவ் சந்தியா காதில் கிசுகிசுக்க, என் ரகுகிட்டெல்லாம் யாரும் நெருங்க முடியாது என்றவளின் வார்த்தைகளில் நம்ப முடியாமல் கண் சிமிட்டாமல் அவளையே பார்த்தபடி இருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் என் ரகு, என் RRR, என் ரகுமாம்ஸ் தான் எனக்கு பெஸ்ட், என் ஹீரோ என்ற பொழுதே நெஞ்சில் கை வைத்து மயக்கம் வருவது போல நடித்து காட்ட, திவாகர் அவர்கள் அருகில் வந்து, டே கொஞ்சம் முடிச்சுக்குங்களேடா உங்க ரொமான்ஸை, எங்களால முடியல, போட்டிக்கு வரலாம்னு பார்த்தால் வயசாகி வேற போச்சு, என் பொண்டாட்டி பக்கத்துல நின்னாலே என் பொண்ணு வேற வந்துடுறா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கூட ட்ரெயின்ல தனியா பேசிட்டே வரலாம்னு பார்த்தா உன் ஆள் அதுலேயும் மண்ணள்ளி போட்டுட்டா என்று ராகவிடம் தன் குறையை சொல்லி சலிக்க, அதே நேரம் சந்தியாவை யாரோ அழைக்க சந்தியா அங்கிருந்து சென்று விட்டாள். நீங்க தானே உங்க செப்பி குப்பின்னு கொஞ்சுவீங்க, இப்போ ஏன் ஆளா? இவன் சிலிர்த்து கொண்டவனாக, ஆமா அது என்ன செப்பின்னு பேரு, கேட்டால் நழுவுறாளே, சொல்ல மாட்டேங்கிறா, அப்படின்னு ரகசியம் இருக்கு அந்த பேர்ல என்று தன் நீண்ட நாள் சந்தேகத்தை கேட்க, வேண்டாமேடா என்று திவாகரம் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ராகவ் விடாமல் போராட, சரி ஆனால் திட்டக்கூடாது என்று பீடகியுடன் ஆரம்பிக்க ராகவம் கேட்க ஆரம்பித்தான். சின்ன வயசுல இல்ல சந்தியா குழந்தையா இருக்கிறப்போ அவள் லிப்ஸ் பிங்க்கும் இல்லாம ரெட்டும் இல்லாம பார்க்க சூப்பரா இருக்கும், அது எனக்கு பிடிக்கும் என்றவன் தயங்கியபடியே, மாமாக்கு முத்தா கொடுன்னு சொன்னாலோ கிஸ் பண்ணுன்னு சொன்னாலோ கொடுக்க மாட்டா, ஆனா நான் செப்பின்னு சொன்னா போதும் உடனே ஓடி வந்து கிஸ் பண்ணுவா, அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு அவள் நான் கூப்பிடுற பேராகிடுச்சு என்ற பொழுது அலறி இருந்தவன் அந்த செப்பியின் கணவனே, டே நீ எதுக்கடா இந்த அலறுற, அதெல்லாம் அவளோட 3 வயசு வரை என்று திவாகர் சொல்ல, ராகவ் நம்பாமல் பார்க்க, ஒரு 5 வயசு வரை தாண்டா, நம்புடா என்று ராகவின் நெற்றிக்கண் பார்வையில் பயந்தவனாக கேட்க, ஒரு விரல் காட்டி திவாகரை எச்சரிப்பது போல, இனி ஒரு தரம் செப்பி சொப்பின்னு என் காதுல விழட்டும் உங்க 2 பேருக்கும் இருக்கு என்று முறைக்க, இப்பொழுது திவாகர் மாமா மகனாக தன் அத்தை மகளின் மேல் தனக்கு இருக்கும் தன் உரிமையை நிலைநாட்டும் பொருட்டு, அதையெல்லாம் நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், நீ ஏன்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான் என்று முறைத்தபடி போக, செப்பி என்ற பெயருக்கு பின்னால இவ்வளவு ரகசியமா? செப்பின்னு கூப்பிட்டா ஓடி வந்து கிஸ் பண்ணுவாளா? நினைத்த பொழுதே உடல் அவனுக்கு தூக்கி வாரி போட, சற்று முன் அவளிடம் பொய்யாக நடித்து காட்டிய நெஞ்சுவலி உண்மையிலேயே வந்துவிடும் போல இருந்தது ராகவுக்கு. செப்பின்ற பெயர் காரணத்துக்கு விளக்கம் கேட்காமலேயே இருந்திருக்கலாம் என்றே தோன்றியது. இப்பொழுது தோன்றி என்ன பிரயோஜனம், கேட்டுவிட்டானே, மனதை அடித்து கொண்டதுதான். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் செப்பிங்கிற பேரை நம்ம காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கணும், அதுக்கு சோல் ப்ராப்ரியேட்டர் நம்ம மட்டுமே இருக்கணும் என்று நினைத்தவனாக தூரத்தில் இருந்து மனைவியை பார்க்க அவளை கை காட்டி தன்னிடம் அழைத்தும் இவன் அருகில் அவள் வரவில்லை, விட்டுவிட்டான். இப்படியாக அங்கு காதுகுத்து வைபோகம் முடிந்திருக்கு. அப்பொழுதுதான் நாயகிக்கும் நாயகனுக்கும் பிரச்சனை ஆரம்பித்தது. இவன் தன்னவளுக்கு சர்ப்ரைஸ் என்று செய்த செயலால் அவள் கோபம் கொண்டிருந்தாள். அத்தனை பேரும் சூழ்ந்திருந்த சபையில் தான் புதியதாக கட்டியிருந்த வீட்டின் புதுமனை புகுவிழா பத்திரிகையை காட்ட ஆரம்பித்தான். சந்தியாவுக்கே தெரியாது. அவனே நாளை தெரிவு செய்து பத்திரிகையும் அடித்து வைத்திருக்க, சந்தியா பவனம் என்று இருந்ததை பார்த்து அத்தனை பேரும் வாயில் கை வைத்து ஆச்சரியமாக பார்க்க, வசந்திக்கு அப்படி ஒரு மனமகிழ்ச்சி, இது சொல்லாமல் விளக்க முடியாது. சுகுமார் யசோதாவுக்கும் அப்படியே. மகன் அவன் மனைவியோடு வாழும் வாழ்க்கையை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றனரே. இப்படி ஒவ்வொருவரும் அந்த அழைப்பிதழை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்க, சந்தியாவோ கணவனை பஸ்மமாக எரித்து கொண்டிருந்தால் பார்வையாலேயே.
அடுத்து கணவன் மனைவி தம்பதியும் சகிதமாக குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பத்திரிகையை வைத்து பூஜை செய்துவிட்டு வீட்டுக்கும் வந்திருக்க மொத்த குடும்பமும் 2 நாள் அலைச்சலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க அனைவரும் சேர்ந்துதான் வீட்டுக்கு திரும்பியிருக்க சந்தியாவை மட்டும் காணவில்லை. மாலை 4 மணி ஆகியிருக்க ராகவ் சந்தோஷ் திவாகரோடு பேசிவிட்டு அறைக்கு வர சந்தியாவை காணவில்லை. வீட்டின் மற்ற இடங்களில் தேடி பார்க்க காணவில்லை. அவனும் அலட்சியமாகவும் இருக்கவில்லை. சந்தியாவுக்கு நடந்து முடிந்த நிகழ்வுகளின் காரணமாக மனம் தானாகவே எச்சரிக்கை மணி அடிக்க யாரிடமாவது கேட்போமா என்று தோன்றினாலும் வேண்டாம் என்று உள்ளுணர்வு சொல்ல மொபைலை எடுத்து அவளுக்கு அடிக்க நல்லவேளை எடுத்தாள் சந்தியா. போன உயிர் அப்பொழுதுதான் அவனுக்கு மீண்டும் திரும்பியது போல இருக்க, எங்கடி இருக்க என்று கோபமாக கேட்டவனிடம், இங்க களத்துமேட்ல இருக்கேன் என்ற பொழுதே கடுகடுவென்ற குரல் வந்தடைய, அங்கேயும் போனவ சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல. இவன் அடுக்கடுக்காக கேள்விகளை வைக்க அதே நேரம் கால்கள் களத்து மேடை நோக்கி போகவும் ஆரம்பித்தது. அடுத்த சில நிமிடங்களில் அங்கு இருந்தான் ராகவ். அங்கிருந்த மரத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த பெரிய கல்மேடையில் மனைவி தனியே அமர்ந்திருக்க, அதிலும் எதையோ பறிகொடுத்தவள் போல அமர்ந்திருக்க கோபமெல்லாம் போய் பதறி மனைவி அருகில் போய் அமர இவன் வந்ததை அவளும் உணர்ந்தால்தான் அமைதியாகவே இருக்க, என்ன சகி, என்னாச்சு என்று அவள் கையை பிடிக்க அவன் கரங்களை தட்டி விட்டவளாக, நீ ஏண்டா என்கிட்ட சொல்லல இன்னைக்கு இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கேன்னு, நெக்ஸ்ட் மந்த் நம்ம வீடு பால் காய்ச்ச போறோம்னு என்று கேட்க, உப்ஸ், இதுதான் கோவமா? நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்து ஓடி வரேன். எல்லாரும் என்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு தெரியாம உன் புருஷன் அவனாவே டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், இன்விடேஷன் அடிச்சிருக்கான்னு, உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டானான்னு கேட்கிறாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? எரிச்சலாக பார்த்தான் மனைவியின் வார்த்தைகளில். அவங்க எல்லாரும் கேட்டாங்கன்னா மேடமுக்கு கோபம் வேற வருதா என்றவன் அவள் முறைத்ததை அலட்சியமாக பார்த்தவன், என் புருஷன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தான், சொல்றதுக்கு என்ன? அதை சொன்னா இந்த செப்பி வாயில முத்துக்கித்து விழுந்துருமா? அக்கலாக கேட்க, லூசாடா நீ, எதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், எதை சொல்லி செய்யணும்னு கூட உனக்கு தெரியாது சொல்லென்று விழுந்தாள் கணவனிடம். அவளின் கோபத்தில் ராகவ் சற்று திணறித்தான் போனான். இருந்தும் தன்னை சமாளித்து யோசனையோடு பார்க்க, இப்போ கூட என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு புரியல ரகு என்று கேட்க உதட்டை பிதுக்கினான் கணவன். தலையில் அடித்து கொண்டவள், இது நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பண்ண வேண்டிய காரியம். டேட் ஃபிக்ஸ் பண்றது, இன்விடேஷன் செலக்ட் பண்ணினதுன்னு நீயே பண்ணிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ற. இது சர்ப்ரைஸ் இல்ல, உன் மனைவியா எனக்கு இன்சல்ட் என்றவள். அப்பொழுது கணவன் புரிந்து கொள்ளாதவனாக அவளை முறைக்க அவனுக்கு புரிய வைக்கும் விதமாக, ஓகே, இப்போ நான் கன்சீவா இருக்கேன்னு வையே என்ற பொழுதே, சந்தியா உண்மையாவா என்று ராகவ் வேக வேகமாக அவன் கையை அவள் வயிற்றினில் அருகே கொண்டு போக, அடங்குறியா? அதெல்லாம் பஞ்சதந்திரம் படத்திலே பார்த்துட்டோம், சொல்றதை கேளுடா என்றபடி, இப்போ நான் கன்சீவா இருக்கேன்னு வச்சுக்கோ, உங்ககிட்ட சொல்லாமலேயே 10 மாசம் கழிச்சு இந்த குழந்தை உன் குழந்தைன்னு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணினா உனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமாடா என்ற பொழுதே அவள் கனெக்ட் பண்ணிய லாஜிக்கில், கேவலமா இருக்கும் உன்னோட லாஜிக் என்று முகம் சுழிக்க, நீ ரொம்ப ஓவரா பண்றடி, நீ என்ன சொன்னாலும் பண்ணினாலும் பின்னால வரேன்னு ஓவரா ஆடுற, என்ன சொல்லணும் என்று அப்பொழுதும் தன் தவறை உணராமல் பேச கணவன் வார்த்தைகளில் இவளோ பத்திரகாளியாக மாறியிருந்தாள். முன்னதையெல்லாம் மறந்து, ஓ ராகவ் சாருக்கு இப்படியெல்லாம் ஒரு எண்ணமா என்ற அவள் வார்த்தைகளில் தான் அவள் கோபத்தின் உச்சம் உணர்ந்தான் அவள் திருவாளன். அதிலும் அவள் விழித்த ராகவ் என்ற வார்த்தைகளிலேயே அவள் அவனை வேறு கிரகத்திற்கே தள்ளிவிட்டு அந்நியப்படுத்தி இருக்க அப்பொழுதுதான் அவளது கோபத்தின் வீரியம் உணர, அதை உணர்வதற்குள் அவள் பல அடிகள் தாண்டி போயிருந்தாள். இதோ அவள் வயலுக்குள் நடுவே இவனோ இப்பொழுதுதான் வேஷ்டியை தூக்கி கட்டியபடி சகி என்று கத்தியபடியே வேகமாக முன்னே நடக்க அவனால் முடியவில்லை. வேகமாக நடந்தால் கீழே விழுந்து விடுவான் போல இருக்க, நில்லுடி செப்பி என்று சொல்லி பார்க்க திரும்பி முறைத்து விட்டு முன்னே போக, ட்ரிபிள் உன் RRR பார்த்தால் பாவமா இல்லையா? இல்ல என்று கத்தி சொல்லியபடி முன்னே போனவள், யாரும் என் பின்னால வர வேண்டாம், அப்புறம் சொல்லி காட்டுவீங்க என்று நொடித்தவளாக முன்னே போக, நான் எங்க உன் பின்னால வருகிறேன், நீ என் முன்னால போற என்று அவளை சீண்டலாக சொல்ல அவன் புறம் திரும்பி நின்றவள், இதெல்லாம் அறத பழைய டயலாக், செட் ஆகல என்றபடி போக, ரொம்ப முக்கியம் ஏண்டி, உனக்கு கெஞ்சுறதுக்கும் கொஞ்சுறதுக்கெல்லாம் வசனகர்த்தா வச்சா டயலாக் எழுத முடியும்? இவளை எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கும் பொழுதே அவளின் பயம் இப்பொழுது ஞாபகத்துக்கு வர, இப்பொழுது ராகவ் அவன் இடத்தை விட்டு நகரவில்லை. ஓய் மிஸ்ஸஸ் ராகவ ரகுராம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியலன்னா உங்க கணவனா ஞாபகப்படுத்துறது என் கடமை. இந்த டைம்ல இந்த பக்கமெல்லாம் தனியா வந்தா முனி அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் உன்ன மாதிரி என்ன மாதிரி சின்ன பசங்கள் எல்லாம் வந்தா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. உங்க பாட்டி சொல்லி கொடுக்கலையா? சரியாக அவளது பலவீனத்தை பயன்படுத்தி அவளுக்குள் கலவரத்தை கொண்டு வந்திருக்க இப்பொழுது சந்தியா நகர்வாளா என்ன? கால்கள் ஆணி அடித்தார் போல அங்கேயே நிற்க உள்ளுக்குள் கொஞ்சம் உதறல் எடுக்க திரும்ப போகவும் அவளது தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தபடி நின்றவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது அவள் பாட்டி சொன்ன கதைகள் இப்பொழுது ஞாபகம் வர, டேய் அது உச்சி வேலை, இந்த டைம்ல இல்ல, உங்க பாட்டி தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க
என்று நடக்க ஆரம்பிக்க, அடி பாவி, ஐயோ இப்ப என்ன பண்ண என்று யோசித்தபடியே நடக்க ஆரம்பித்தவன், வேறு வழி, இவள் பின்னால் போய்தான் பிடிக்கணும் என்று நடக்க ஆரம்பித்தான். இந்த ஊருக்கு வந்தாலே யாரோ இவளுக்கு நமக்கு எதிராக சூனியம் வச்சிருவாங்க போல. குட்டி பிசாசா அன்னைக்கும் என்னை படுத்தி எடுத்தா, இன்னைக்கு மயக்கு மோகினியாவும் படுத்தி எடுக்கிறா. நினைக்க மட்டுமே முடியும், மனைவியிடம் சொல்ல முடியுமா? அதே வேகத்தில் குட்டி பிசாசு என்று ஆரம்பித்தவன் அப்படியே பாதியிலேயே நிறுத்தம் செய்து, குட்டிமா நில்லுடா என்று கெஞ்ச ஆரம்பிக்க, இப்பொழுது சந்தியா அதிர்ந்து அவனை பார்த்து, டே ரகு, அது உன் தங்கையை நீ கூப்பிடுற செல்ல பேரு, உளராத என்ற பொழுதே, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நான் கூப்பிடுற எல்லா செல்ல பேரும் என் செல்லத்துக்கு தான். அதே போல என் செல்லத்துக்கு மத்தவங்க வச்சிருக்கிற செல்ல பேர் எல்லாம் கூப்பிடுற ரைட்ஸும் எனக்கு மட்டும்தான் என்ற பொழுதே சந்தியாவுக்கு சிரிப்பு வர, இருந்தும் அடக்கி கொண்டவளாக அவளது கைகளை கட்டியபடி அவனையே பார்த்தபடியே நிற்க, உண்மை சகிமா என்ற பொழுதே, ஓ இன்னைக்கு பொண்டாட்டி கட்சிக்கு தாவிட்டீங்க, அப்போ நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பிறந்தா அப்போ பொண்ணு கட்சிக்கு தாவிட்டு என்ன அம்போன்னு விட்டுருவீங்க அப்படித்தானே என்ற பொழுதே வசந்தியின் மகளாக மாறியிருந்தாலோ என்னவோ ராகவ் இப்பொழுது என்ன சொல்வது என்று யோசிக்க ஆரம்பிக்க, அவன் மறுத்து ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்க்க, அவன் யோசித்து கொண்டு நிற்பதை பார்த்தவள் வேகமாக அவனை நோக்கி போக, வேகமாக அவள் தன்னை பார்த்து வருவதை பார்த்தவன், ஏய் சகி பார்த்துடி, கீழே விழுந்துடாத என்று இவனும் அவளை நோக்கி போக, இருவரும் சரியாக அருகில் வரும் பொழுது சந்தியா நிலை தடுமாற அவளை பிடித்து நிறுத்த இவன் முயற்சிக்க, அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாகி போக சந்தியா தடுமாறி விழுந்தவளாக இவனையும் இழுத்தபடி விழ, சந்தியா கீழே, இவன் அவளுக்கு மேலே என மொத்தமுமாக வயலினுள் விழுந்திருக்க, அந்த வயலில் அப்பொழுதுதான் தண்ணி பாய்ச்சிருப்பார்கள் போல. சேரும் சகதியுமாக இருக்க, மொத்தமுமாக இருவரின் முகத்திலும் சேராகி இருக்க, இருவரும் பழைய ஞாபகத்தில் இப்பொழுது நடந்த சண்டையெல்லாம் மறந்து சிரிக்க ஆரம்பிக்க, குட்டி பிசாசு, வன்மம் வச்சு மயக்கு மோகினியா பழி வாங்கிட்டடி என்று எழ முயற்சிக்க, இவளோ எழுந்தவனை மீண்டும் தன் மேலேயே விழ வைக்க, இப்பொழுது அவனும் எழ விரும்பவில்லைதான். அவர்கள் என்ன பட்டு மெத்தையிலா படுத்திருக்கின்றார்கள் வயல் சேற்றில். இங்கு ஏதாவது பாம்பு பூச்சி என இருந்தால் என்ன செய்வது? யோசித்தவனாக இருந்த பொழுதே கையில் இருந்த தன் சேற்றையெல்லாம் அவன் முகத்தில் பூசிவிட, சகி இது என்ன விளையாட்டு என்ற பொழுதே அவள் விடாமல் இன்னும் அவன் உடம்பில் மார்பில் என பூசியபடி விளையாட ஆரம்பிக்க, மற்ற யோசனைகள் எல்லாம் பின்னே போய்விட, இப்பொழுது இவனும் அவள் மேல் சேற்றை பூசி விளையாட ஆரம்பிக்க, ஒரு கட்டத்தில் செப்பி கிண்டலாக சொல்லி என்று இதழ்களை தொட்டு காட்ட, அவள் விழிக்க, உன் திவாமாமா இந்த செப்பி ரகசியத்தை சொல்லிட்டாரு, இந்த பேர் எனக்கு மட்டும்தான் என்ற பொழுதே ஆவென்று பார்க்க, செப்பி என்று கிறக்கமாக சொல்ல, நான் என்றைக்கும் சகிதாண்டா என்று எழ முயற்சிக்க, அவளை எழவிடாமல் செப்பி என்று மட்டும் சொல்ல, வேறு வழி, அவன் கன்னத்தில் பட்டும் படாமல் முத்தம் வைத்தவள், செப்பின்னு சொன்னா இங்கதான் வைக்க முடியும், சகின்னு சொல்லு என்று புருவம் உயர்த்தி சலுகையாக நாணியவளிடம், சகி என்று அவனையும் அறியாமல் சொல்ல, அவன் இதழில் அழுத்தமாக அதிவேகமான முத்தத்தை பதிய வைக்க, அவனது சகிக்கும் செப்பிக்கும் உள்ள வேறுபாட்டை அவனுக்கு உணர்த்தி அவனை பார்க்க, புரிந்தவனாக அவளது நெற்றியில் முட்டியவன், எழுந்திரு, ஏதாவது இருக்க போகுது என்று அவளை எச்சரித்தபடி முதலில் எழுந்து வரப்பில் ஏறியபடி அவளுக்கு கை கொடுக்க போக, அப்பொழுது அதே நேரம் அந்த வயலின் சொந்தக்காரர் போல அவரும் அந்த இடத்திற்கு வந்திருக்க, ராகவை பார்த்து முறைத்து விட்டு எட்டி பார்க்க, யாரு, வசந்தி பொண்ணா என்று கேட்டபடியே ராகவிடம், ஏன்பா உனக்கு ஏன் இந்த பொண்ணு மேல இவ்வளவு கொலைவெறி? எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணை ஏதாவது பண்ணி அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குற, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அப்பாவாச்சும் ஒழுங்கா வச்சிருக்கியா? கவலைப்பட்டவர் அறிவுரை என்ற பெயரில் ஏதேதோ ராகவிடம் சொல்ல ஆரம்பிக்க, சந்தியாவும் இப்பொழுது ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக நின்றபடி அவரை பார்க்க, ஏமா இவன் கூட சேர்ந்து வாழறியாமே, பிரச்சனை இல்லதானே, அப்புறம் ஏன் இப்படி என்று அவர்கள் தற்போது நின்றிருக்கும் நிலையை பார்த்தபடி சொல்லும் பொழுதே, இனியும் வாய்மூடி இருந்தால் அது தவறாகிவிடும் என்று, இல்ல தாத்தா, தவறித்தான் விழுந்துட்டோம் என்று சந்தியா சொல்ல ஆரம்பிக்க, நீ சும்மா இருமா, களத்து மேட்ல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன், இவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணினதே, கோவப்பட்டதே, என்ன பண்றான்னு பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன் என்று ராகவை பார்த்து முறைக்க, தேவடா என்றிருந்தது ராகவுக்கு. இவர்களை நோட்டம் விடுவதற்கென்றே எங்கிருந்துதான் வருகிறார்களோ, நல்ல வேளை பக்கத்தில் இருந்து பார்க்கவில்லை என்று நினைத்தவனாக அவர் வாயை எப்படி அடைக்கலாம் என்று யோசித்தவனாக அவர் கண் முன்னாலேயே சந்தியாவுக்கு கூட சொல்லாமல் சட்டென்று அவளை தூக்கியபடி தன் கைகளில் ஏந்தி கொள்ள, அந்த தாத்தா ஆவென்று வாயடைத்து போனவராக நிற்க, ரொம்ப பேசுறாருடி, இனி இவர் என்னை எங்கேயாவது பார்க்கட்டும், ஏதாவது சொல்லட்டும் என்று பேசியபடியே போக, இப்போ நாம எங்கடா போறோம் என்றவள் அவன் கைகளில் இருந்தபடியே கேட்க, இப்போ மட் பாத் எடுத்தாச்சு, அடுத்து என்ன, வாட்டர் பாத் தான் என்றவன் நின்று திரும்பி பார்க்க, அந்த பெரியவர் இன்னும் முறைத்தபடியே இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருக்க, ராகவ் சத்தமாக கத்தி சொன்னான், தாத்தா யார்கிட்டையாவது எங்களை பத்தி சொல்லணும்னா நினைக்கிறீங்களா? அப்போ இதை சொல்லுங்க, ராகவ் எங்க தொலைந்தானோ அங்க சகியோட ரகுவா கிடைச்சிட்டான்னு சொல்லுங்க என்று அவரிடம் சொல்ல, அவர் புரியாமல் விழிக்க, அதை கண்டுகொண்டால் தானே இவர்கள், என்ன சகி, உன் ரகு சொல்றது உண்மைதானே என்று அவளிடம் கேட்க, அவன் கழுத்தை சுற்றி தன் கரங்களை போட்டவளாக
என்று மட்டும் சொன்னவள், ஐ லவ் யூ ரகு. சொன்னபடியே அவன் அணிந்திருந்த சட்டையை விலக்கி நேற்றைய இரவில் அவன் நெஞ்சில் தான் பதித்திருந்த மருதாணி தடத்தில் முத்தம் வைக்க புன்னகைத்தவன் அவளின் நெற்றியில் தன் இதழை ஒற்றி எடுக்க வழக்கம் போல அவன் இதழ் பதிவை விட அவனது மீசை உரசலில் தன்னை இழந்தவளாக ரகு என்றால் கிறக்கத்தோடே. சாரி சகி, நான் சர்ப்ரைஸ் கொடுக்கிறேன்னு உன் மனசை நோகடிச்சிட்டேன். இனி உன் பிறந்த நாளுக்கு கூட சர்ப்ரைஸ் கிடையாது என்றபடி வரப்பை விட்டு இறங்கி சமதளத்தில் நிற்க அவன் சொல்லி முடிக்கவில்லை. துள்ளி கீழே இறங்கியவள், ஹலோ கமகே, நாங்க உங்க பிறந்த நாளுக்கு சுவரேறி குதிச்சு வந்தோம், ஞாபகம் இருக்குதானே? அதே மாதிரி என் பிறந்த நாளுக்கு நீங்களும் சுவரேறி குதிச்சு வந்து எனக்கு விஷ் பண்ணணும் என்று இடுப்பில் கை வைத்தபடி சொல்ல, என் அறிவே, அப்போ என் பக்கத்துல நீ இல்ல, சோ அந்த மாதிரி ஆகிருச்சு. இப்போ நம்ம வீட்டுல என் பக்கத்துல இருப்ப, நான் எதுக்கு அதை பண்ணணும் என்று இவனும் விடாமல் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று பிடிவாதம் பிடிக்க, அநியாயம் பண்றடி, உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து பழகிட்டேனோன்னு தோணுது என்று உண்மையிலேயே வருத்தமுடன் சொல்ல, அப்பொழுது மும்மென்று இருக்க, உனக்காக 6 மாடி கட்டிடத்துல 6th ஃப்ளோர்ல ஏறி குண்டடி பட்டதெல்லாம் கொஞ்சம் லைட்டா கன்சிடர் பண்ணேன் என்று ரகு தீவிர பாவத்துடன் கேட்க, அப்பொழுதும் அவள் முகத்தை மாற்றாமல் இருக்க யோசிக்க ஆரம்பித்திருந்தான் ராகவ். சந்தியா வீட்டை போல அவனது வீட்டு காம்பவுண்ட் சுற்று சுவர் உயரம் குறைந்தது இல்லை, 10 அடியாவது இருக்குமே. அதை சொல்லி அப்பாவியாக தன் அவளை பார்க்க சந்தியாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ரகுமாம்ஸ், வர வர நீ ரொம்ப நல்ல பையனா மாறிட்டே வர, சும்மா உள்ளலாய்க்கு சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற என்று சொல்லிக்கொண்டு அங்கு நிற்காமல் ஓட ஆரம்பிக்க, அடி பாவி, நல்ல பையனா, இப்ப எப்படி கெட்ட பையனா மாறா போறேன்னு பாரு என்று அவளை துரத்த, இந்த பரந்த வெளியில்தான் ஏதோ இந்த இயற்கையின் முன்னால் தான் அவன் சந்தியாவின் ரகுவாகவும் இவள் ராகவின் சகியாகவும் மாறுவதற்கான முதல் அத்தியாயம் ஆரம்பித்த இடங்கள். இங்கு ஆரம்பித்த இவர்களின் பயணம் இடையில் பல இடர்பாடுகளை அடைந்தாலும் அவள் தன்னவளின் மானம் காத்த செயலுக்கு கைமாறு செய்யும் பொருட்டு தன்னை பணயம் வைத்து சிறைக்கு செல்ல, இவனோ தன்னவளின் உயிரை காக்க தன் உயிரையே பணயம் வைத்து தன்னவளுக்காக போராடி இந்த உலகத்திற்கு மீண்டு வந்திருக்க, இருவரின் காதலுக்கு தாங்கள் எதை பரிசாக அளிப்பது பெரிதென்று யோசித்த பொழுதே தங்கள் மொத்த ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் வழங்குவது போல வானம் திடீரென்று மழையை பொழிய, அந்த மழையில் இவர்கள் மேல் இருந்த சேறு சகதிகள் எல்லாம் கரைந்து ஓடிக்கொண்டிருக்க, அதை பார்த்த ராகவுக்கு இதுவரை அவர்கள் பட்ட துன்பம் எல்லாம் கரைந்து ஓடுவதை போல தோன்ற, சற்றென்று அவளை தன் புறம் இழுத்தவன் மழை நீர் தன் அவளிடம் தன்னை விட அதிகமாக உரிமை எடுத்து வியாபித்திருந்ததைக் கண்டு தாபத்தோடு அதற்கு போட்டியாக தன் அவளிடம் அதிகமாக வியாபிக்க ஆரம்பிக்க, வழக்கம் போல தன் அவனிடம் தன்னை மறந்து நின்றிருந்தால் அந்த வெட்டவெளியில். சில நொடிகள் தான் சுதாகரித்த ராகவ் சுயம் உணர்ந்து தன்னை மீட்டெடுத்து தன் அவளையும் மீட்டெடுத்தபடி அவள் கரங்களை கோர்த்தபடி நடக்க ஆரம்பிக்க, அவன் கரங்களின் பாஷை புரிந்தவள் அவனது மனைவி. அவன் தோல் சாய்ந்தபடி நடக்க ஆரம்பிக்க, ஏதோ ஒரு அறுவடை காலத்தில் வறண்ட அந்த பெருவெளியில் ஆரம்பித்த இவர்களின் மோதல் பயணம் இதோ இன்றைய பசுமையான பெருவெளி காலத்தை போல இனிமையான பயணமாக மாறியிருக்க, இந்த இனிமை இனி வரும் அவர்களின் பயணத்திலும் தொடர்ந்திருக்க ரகு மற்றும் அவனது சகியை வாழ்த்தி விடைபெறுவோம் நாமும்.